स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஓம் நம சிவாய. இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம், சிவராத்திரி. நம்ம எல்லா பேருமே இந்த நைட்டு முழுவதும் சிவனை நினைத்து தியானம் செய்யக்கூடிய ஒரு நாள். பல கதைகள் இனிமேல் சொல்லுவார்கள் இந்த சிவராத்திரியை பற்றி. ஏற்கனவே சொன்னார்கள், இந்த சிவலிங்கம் தோன்றிய நாள் இன்றைய தினம் சிவராத்திரி. இந்த சிவனை பலவிதமான தொண்டர்கள் ஆராதித்திருக்கிறார்கள். சிவன் பலருக்கு சாதாரண மனிதர்கள் போலவே செயல்பட்டு இருக்கிறார், சிலருக்கு வேறு விதமாக செயல்பட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 4 தெரியும், சுந்தரர், அப்பர் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், இவங்களாம் முக்கியமான 4 சைவ குரமார்கள். மற்றும் ஏனையவர்கள் இவங்கெல்லாம் இப்போ சுந்தரை பார்த்திங்கன்னா அவருடைய சிவனே ஒரு நண்பன் மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட். நம்ம ஸ்கூலில் இப்படி படிக்கும் பொழுது எப்படி நண்பன் இருப்பானோ அந்த மாதிரி சிவனும் சுந்தரரும் அவ்வளவு அன்னோன்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இவர் சொன்னால் அவர் சொல்கிறத மறுக்கிறது, அவர் சொன்னால் இவர் மறுக்கிறது, இவர் சொல்கிறத அப்படியே செய்கிறது. அந்த மாதிரி ஒரு நண்பனுக்குரிய ரிலேஷன். அந்த அளவுக்கு இவங்களாம் இப்போ இவங்க பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சு கொள்வது என்பது நல்லது. நல்ல புஸ்தகத்தெல்லாம் படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம திருஞான சம்பந்தர் அம்மாவே பால் ஊட்டி இருக்கிற சின்ன பிள்ளை அழுது இருக்கும் பொழுது அம்மாவே ஒரு கப்பில் பால் வச்சு கொடுத்துருக்குறா. அது உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில் உள்ள அன்னைக்கு பேர் உண்ணாமுலை அம்மையாள் அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அந்த உண்ணாமுலை அம்மையாள் இதுதான் அம்மாவுக்கு பேர். அதனால் அம்மா ஒரு கப்பில் தான் கொண்டு வந்து பால் ஊட்டி ஞான சமுதிரம். அம்மா ஒரு சொட்டு போதும், அருளே ஒரு ஸ்பர்சம் பட்டாலே போதும், அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தாய். அப்புறம் பார்த்தா நம்ம அப்பர் சுவாமிகள் அவர் ஒரு நாயன்மார். அப்பர் சுவாமின்னா திருநாவுக்கரசர். உங்களுக்கு தெரியும், அவர் உழவார பணி எல்லாம் செய்யக்கூடியவர். அவருடைய அக்கா மங்கையர்க்கரசியார். இவர் இடையில அந்த காலத்துலலாம் இந்த தமிழ்நாட்டில் இதிலெல்லாம் சமணர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, பௌத்தர்களும் இருந்திருக்கிறாங்க, சமணர்களும் இருந்திருக்கிறாங்க. பௌத்தர்களுக்கு முன்னாடி சமணர்கள். இந்த சமணர் மகாவீரர் அந்த ட்ரெஸ்ஸெலாம் இருக்காது. அந்த பெங்களூரில் பெரிய ஒரு சிலை, ஒரு கிட்டத்தட்ட 60 அடி 65 அவ்வளோ பெரிய சிலை, மலைக்கு மேலே உச்சியில் வச்சுலாம் பூஜை பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு சந்நியாச பரம்பரைகள்லாம் இருக்குது. அவங்களுடைய தத்துவங்கள்லாம் ஒரு விதமாக அருவ வழிபாடுகள் மாதிரி இருக்கும். அந்த அவங்களுக்குன்னு சில மந்திரங்கள், அதான் நம்ம சனாதன தர்மத்திலிருந்து எடுத்த சில பகுதிகள் தான் அந்த ரியலைஸ். அதுக்கப்புறம் தான் புத்தர் பிறந்திருக்கிறார். அது புத்திசம், புத்த மதம்ன்று வந்திருக்குது. ஸோ சமணத்துக்கு மாறிட்டார் நம்ம அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகளில் இந்த திருநாவுக்கரசர் அவர். அப்புறம் அக்காவுக்கு ஒரே வருத்தம் பாருங்கள். நம்ம அக்கா தங்கச்சி, அக்கா தம்பின்றது எவ்வளோ தூரம் ரிலேஷன் இருக்குது பாருங்கள். சர்வசாதாரணமாக அந்த அம்மா செய்யக்கூடிய வேலை, ஒரு கோயிலில் டெய்லி இந்த முற்றத்தை கூட்டுறது. நம்ம ஆகம பண்ணி கோபுரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சில பாட்டிமார்கள், கிழவர்கள் இவங்கெல்லாம் கூட்டுவாங்க. இந்த காலங்காத்தால் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் குளிரை பார்க்காம, மழையை பார்க்காம நல்லா கூட்டி கழுவி விட்டு, சின்ன சேவை தான். இப்போ நான் சொல்ல வர்றது என்னடனா, சிவபெருமானை பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு எவ்வளவோ விதமான முறைகளிலெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது இங்கே ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்க்கலாம்.
எவ்வளோ தூரம் இயல முடியுமோ அவ்வளோ தூரம் பார்க்கலாம். அந்த அம்மா சாதாரண ஒரு துப்புரவு, ஒரு பெரிய இவங்கள மாதிரி சம்பந்தர், சுந்தரர் இவங்கள மாதிரி பாட்டு படிக்கல. அந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு கோயிலில் இந்த கோயில் கோபுரத்தை துடைக்கிறது, இந்த தூணை துடைக்கிறது, இந்த வாசப்படியை துடைக்கிறது, அந்த ஆனால் ஸ்ரத்தையோட சிவபெருமான மனசில் நினைத்து கொண்டு ரொம்ப அன்னோனியமாக தன்னுடைய அப்பா அப்படின்ற மாதிரியில் சிவபெருமானை வேண்டி அந்த கோயில் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கோயிலெல்லாம் கூட்டி துப்புரவு தொழில் செய்கிறதால தான் அந்த அம்மா போய் ஒரு நாள் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி பாருப்பா என் தம்பி இந்த மாதிரி சமணம் மற்ற இதில் போய் நிற்கிறான், அவனுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது, நம்மளுடைய சைவம் இது எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய தத்துவங்கள் நிறைந்தது, எவ்வளோ இந்து மதத்தில் ஒரு இது ஆணிவேர் போன்றது, இந்த மாதிரி இருக்கிறானே நீ எதாவது செய்யப்பா அப்படின்னே சரின்னு சொல்கிறார் சிவபெருமான். ஸோ சாதாரண ஒரு அம்மா அப்பா பேசுகிற மாதிரி போய் இதானோடனே இவர் போய் என்ன பண்ணிடுறாரு, ஒரு சூளை நோயை கொடுத்துறாரு, வயிற்று வலி, சரியான கடுமையான வயிற்று வலி. அவங்களும் சமணர்களும் என்னென்னமோ மந்திரம் போட்டு தடவி என்னென்னமோ அவங்க முறை பிரகாரம் சில மந்திரங்கள்லாம் சொல்லி என்னமோ பண்ணி பார்க்குறாங்க, முடியல. கடைசியில் அக்காட்ட வந்து மண்டிடுறாரு, அக்கா இந்த மாதிரி எனக்கு தாங்க முடியல, பெயினாக இருக்குது அப்படின்னு. தம்பி அதனால் வந்து நீ இங்கே வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் தயங்கி சரின்னு சொல்லிடுறாரு. தயங்கின்னு சொன்னோடனே அந்த விபூதி எடுத்து, அந்த கோயிலில் உள்ள விபூதி எடுத்து அவருடைய வயிற்றில் தடவி விடுறா, வயிற்று வலி உடனே போயிடுது. ஸோ அதிலிருந்து சைவத்துக்கு வந்து சைவத்தினுடைய தத்துவங்களெல்லாம் கற்றுக்கொண்டு அப்போ தான் இவங்களுக்கு கோபம் வந்துடுது. அந்த காலத்து கூன் பாண்டியன் அப்படின்னு மன்னன், பாண்டிய மன்னன் அந்த சைட்லலாம் ஆட்சி புரிந்து வந்தவர். அந்த அவர்லாம் அப்போது சமணர்கள். அவனும் அரசனை முதல்ல மாற்றிடுவாங்க, எப்போயுமே அப்படி தானே. நாட்டில் உள்ள தமிழ்நாட்டினோட அந்த சீஃபை மாற்றிட்டோம்டான்னா மக்களுக்கு பவரே இருக்காது. ஏன்னா மக்கள் பவர் கொடுத்து தான் அவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. அதனால் திரும்பவும் அந்த மாதிரி போனதுனால அரசனும் சமணர் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சமண சமயத்தில் இருந்தவன் இப்போ சைவத்துக்கு வந்துட்டான், அவனை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி தண்டிக்கடான்னு அப்போ தான் தூக்கி சூளையில் தூக்கி போடுறாங்க. சூளைன்னா அந்த நீங்கள் எங்கேயும் இப்போலாம் எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த சுண்ணாம்பு கல் சூளைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு. நாங்கள் சின்ன பையனாக இருக்கும் பொழுது வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு அந்த சூளையில் போய் தான் சுண்ணாம்பு வாங்கிட்டு வருவோம். வீட்டுக்கு அந்த சுண்ணாம்பு கல் கொடுப்பாங்க. வீட்டில் ஒரு பெரிய இதில் வாளியில் அந்த சுண்ணாம்பு கல்லை போட்டு தண்ணியை ஊற்றி வைப்போம். ஒரு 2-3 நாளைக்கு காலத்தை நல்லா கொஞ்சம் நான் எடுத்து வீட்டில் வெள்ளை அடிப்போம் நாங்கள்லாம். ஸோ அந்த சூளை போனோம்னா தெரியும், இட் இஸ் ஆல்மோஸ்ட் 200, 300, 500 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு வெப்பநிலையை வந்து உருவாக்கும் அந்த சூளை. அந்த வெப்பம் அவ்வளவு வெப்பத்தில் இவர் தூக்கி உள்ளே தூக்கி போட்டுட்டு மூடிடுவாங்க. அப்போ தான் அந்த பாட்டு படிப்பார். எப்படி இருக்கும் 500 டிகிரி செல்சியஸில் நம்மளால் இந்த 40 டிகிரி செல்சியஸே தாங்க முடியல. உசுன்னு போயிட்டு ஏசி இருக்குதா, அது இருக்குதா, ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருக்குதான்னு தேடிக்கு இருக்கிறோம். 500 டிகிரி செல்சியஸில் உள்ள அந்த சூளையில் தூக்கி உள்ளே தூக்கி போட்டுறாங்க. அப்போ தான் அந்த பாட்டு படிக்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. எப்படி இருக்குதா? சும்மா அப்படியே தென்றல் காற்று வீசுதான். உள்ளே இருக்கிற வெக்க காற்று தென்றல் காற்று மாதிரி மணக்குன்னு அப்படி மணக்குது. அப்படி குளிர் தான் அவருக்கு. உள்ளே அவ்வளோ உள்ளே சூளைக்குள்ளே தூக்கி போட்டது அந்த அளவுக்கு எப்படி அந்த சவுண்டெல்லாம் உள்ளே கொதிக்கும். நீங்கள் சுண்ணாம்பு கல் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு பாரு, கொட்டப்பட்ட கொதிக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குதான்? மாசில் வீணையுமா, மாசற்ற அந்த வீணையினுடைய அம்மா வாசிக்கிற, சரஸ்வதி வாசிக்கிற வீணை சவுண்டு மாதிரி இருக்குது. அது எப்படி வந்துச்சா? நம்ம அந்த சிவனை உள்ளே நினச்சிட்டு நான் பாட்டு கிடக்கிறேன், அப்படி இருக்குது. 2-3 நாள் கழித்து தூக்குறாங்க, நல்லா வர்றார். இந்த மாதிரியான அவருடைய. அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த சம்பந்தர், அதே போல் திருஞான சம்பந்தரும் திருவீலி மிழலை அப்படின்றது ஒரு
சிட்டின்னு சொல்லலாம். சிட்டியில் ஒரு சின்ன நகரம். இது எல்லாமே இந்த வரக்கூடியது எல்லாமே கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த மாதிரி நம்ம அவங்களும் நடந்தே வந்திருக்கிறாங்க. இங்கே அந்த காலத்தில் பஸ்ஸோ ஏரோப்ளைனோ கிடையாது, மாட்டு வண்டி கூட வந்து கிடையாது. அவ்வளோ தூரம் ரோடுலாம் ரொம்ப படு மோசம். ஸோ நடந்து தான் போவாங்க. ரொம்ப நம்ம திருஞான சமுத்திரருக்கு மட்டும் சிவபெருமான் பல்லக்கு கொடுத்தாரு. பல்லக்கு மியூசிக், அந்த இது கஞ்சிரா பாருங்கள். அதான் நம்ம இப்போலாம் படிக்கும் பொழுது சேர்ந்து படிக்கணும். அப்படின்னா தான் அந்த தெய்வீகமான உணர்வு நம்ம உள்ளத்தில் வந்து உருவாகும். அது அவரே கொடுத்துருக்கிறார். புள்ள கையை தட்டி 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 படிக்கிறானேன்னு சொல்லி சிவபெருமான் எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு பாட்டு படிடா அப்படின்னு சொல்லி, சின்ன பையன் ஸ்மால் பொடுசு, அந்த அளவுக்கு ஒரு நல்ல திருஞான சம்பந்தருக்கு அப்படி பல்லக்கு, அப்புறம் நிறைய நல்ல ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்குறா. ஆனால் வெயிலில் தான் நடப்பாங்க. அந்த காலத்தில் வெயில் மழை எல்லாம் அதில் தான் நடந்து அப்படி வரும்பொழுது தான் அப்படிலாம் ஒவ்வொரு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிலாம் வரும்பொழுது தான் சுந்தரர் இங்கே விருந்தீஸ்வரர், இங்கே ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குது. அங்கே இந்த பாதை காட்டு பாதை இதெல்லாம் இப்போ அப்போலாம் காடுகள், காட்டு பாதையில் வரும்பொழுது தான் மதிய நேரம் பசி, சிவபெருமானும் பார்வதி அம்மையும் இங்கே வந்து இறங்கி நம்ம பையன் சுந்தரன் என்னோடய நண்பன் ரொம்ப பசியோடு வந்து பார்ட்டி. சுந்தரம் மட்டும் வரமாட்டாங்க, அவங்க கூட ஒரு 10 பேர் 15 பேர் எப்போவுமே வந்துக்கிருப்பாங்க. இங்கே தான் இருக்குது படி துளியலூருக்கு முன்னாடி அந்த அத்தை சைடில் விருந்தீஸ்வரர். அங்கே உள்ள இப்போவும் தலைவிருட்சம் இருக்குது. நம்ம வந்து முருங்கை அந்த மரத்தில் உள்ள முருங்கையை எடுத்துகிட்டு கீரை எடுத்துகிட்டு முருங்கைக்காய் வச்சு நல்லா அழகாக என்ன பண்ணாங்களோ தெரியல, குழம்பு முழமெல்லாம் பண்ணி சாதம்லாம் சமைச்சு நல்லா சமைச்சு போட்டுட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கடா ஆளை காணுன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது சிவபெருமான் வந்து உணவு. அதான் விருந்து அடித்த சிவபெருமானால் விருந்தீஸ்வரர். அவிநாசி லிங்கத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு குளத்தில் 2 எதிர் வீட்டு பிள்ளைகள் 2மே நண்பர்கள் குளிக்க போய் ஒரு குழந்தைய வந்து முதல்ல சாப்பிட்ருது. ஸோ ஒரு 8 வயசில் இருக்கும் பொழுது அந்த உயிர் உள்ள பிள்ளைக்கு உபநயனம் பண்ணுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஒரே சந்தோஷம். பந்தல் கட்டி வாழைப்பழம் கட்டி இந்த மாதிரி தோரணங்கள்லாம் கட்டி என்னெல்லாமோ பண்ணி பெருசாக இது பண்ணிக்கிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆப்போசிட் வீடு பார்த்தா ஒரே அழுக, உருண்டு அழுகுது அந்த அம்மா. என்னடா பண்ண, என் பிள்ளை செத்து போச்சு, இன்னமும் அவன் உயிரோடு இருந்திருந்தான்னா இவனுக்கும் வந்து உபநயனம் நடந்திருக்கும், அழுகுது. அந்த வழியாக சுந்தரர் வர, இதெல்லாம் சுந்தரர். இங்கே 2-3 இதெல்லாம் இருக்குது. சுந்தரர் வந்துக்கிற என்ன இது, இங்கே பார்த்தா தாளம் மேளத்தோடு இருக்குது, இங்கே பார்த்தா ஒரு அம்மா அழுதுக்கு இருக்குதே, என்னம்மான்னு விசாரிக்கும் பொழுது இந்த குளத்தில் உள்ள இது வந்து முதல்ல தின்னு பிடிச்சி என் பிள்ளைய அப்படின்னு போய் சிவபெருமான்கிட்ட வேண்டி அந்த குளத்தருகில் போய் ஒரு பாட்டு படிக்கிறார். வறண்டு போன குளம் தண்ணி நிரம்பி அந்த பழைய முதல்ல வாயை திறந்து 8 வயசு பையன் உள்ளேயே இருந்து வளர்ந்துருக்கிறான். பையனே வெளியே வந்து ஓடி வரான் அம்மாவை தேடி. அவனுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது. அவன் ஒரே ஒரு பதிகம்தான். எவ்வளோ பெரிய சக்திமான் பாருங்கள். நம்மளால் ஒரு பக்தர்களால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு சிவபெருமான் அருள் பாலித்து தான் அந்த பிள்ளை வந்து அப்படி. அவ்வளோ நிறைய ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் கதை கிடையாது, இட் இஸ் ரிட்டன் ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி இப்போ பாட்டுலாம் இருக்குது, பதிகம் இருக்குது. இன்னும் அபிநவ சோழர் அவர் தான் இந்த நம்பியாண்டார் நம்பி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, சீர்காழியில் அந்த பிள்ளையாரை பார்ப்பார் இல்லையா, சாப்பிடுப்பான்னு சொல்லி அந்த கதை உங்களுக்கு தெரியும். கல்லை முட்டி நேரடியாகவே பிள்ளையார் வந்து அந்த பையன் அழுகிறானேன்னு சொல்லி நேரடியாக வந்து சாப்பிடுவார். அந்த பிள்ளையார் அப்பனுடைய அருளை பெற்றவர் நம்பியாண்டார் நம்பி. செப்பு தகடுல எழுதின 8250 ஸ்லோகங்கள் அந்த இது தேவார அவ்வளோதான் மிஞ்சிருக்கு. மற்ற ஓலையெல்லாம் கரையான் அரிச்சிருச்சு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த கலியுகத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வச்சுருக்கிறேன், மற்றதெல்லாம் நான் அழிச்சிட்டேன், டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான். அவர் தட்டி எடுத்துகிட்டு அந்த உள்ள சொல்கிறது செப்பு தகடுகள் எழுதி இப்போவும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். சாதாரண கதை இல்லை, உண்மையிலே எழுத்து வடிவம் அந்த காலத்திலே கிமுலே இருந்திருக்கு. நம்மளுடைய எழுத்துக்கள், நம்மளுடைய பாரம்பரியம், அவ்வளவு நாகரிகம்,
அவ்வளவு சக்தி வாய்ந்தது, சாதாரணமானதாக அல்ல அப்படின்றதுல இதில் ஒரு ப்ரூஃப், ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரியான இந்த அவர்களுடைய நம்மளுடைய இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பற்றியும் சொன்னேன். இவங்க 2 பேரும் ஒரு கிராமத்துக்கு இந்த சொன்னேனே நம்ம திருவீழி மிழலை அப்படின்ற ஊரில் பஞ்சம், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழை பெய்யலை, 3-4-5 வருஷமாக நெல் விளையில, எல்லாம் சாக போகிற நிலமை. இவங்க 2 பேரும் வந்தோடனே வேண்டுறாங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி 2 பேரும் அங்கே உள்ள அந்த சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுறாங்க. அந்த சிவலிங்கத்திட்ட போய் வேண்டினோடனே சிவபெருமான் தோன்றி அவர் சொல்கிறார், நாளையிலிருந்து இந்த இடது கை என்னுடைய லிங்கத்துக்கு இடது பக்கம் இருக்கிறது தங்க நாணயம் வச்சுருப்பேன், அது திருஞான சம்பந்தருக்கும். வலது பக்கம் இருக்கிற தங்க நாணயம் திருநாவுக்கரசருக்கும் அப்பர் சுவாமிகள்னு சொல்லி 2 பேருக்கு 2 தங்க காசு கொடுப்பார். 2 பேரும் கொண்டு போய் கடையில், உங்களுக்கு அந்த கதை நல்லாவே தெரியும், போய் தருவாங்க. அந்த திருநாவுக்கரசருக்கு 1000 ரூபா, ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா, இவருடைய காசு தங்கத்தை உரசி பார்த்துட்டு இவருக்கு 800 ரூபா தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஓரவஞ்சம் பண்ணுறாரு சிவபெருமான். 2 பேருமே பாட்டு படித்து தான் காசு வாங்குகிறோம். இவருக்கு 1000 ரூபா, இவருக்கு 200 ரூபா கம்மி. இது இப்படிலாம் ஓரவஞ்சம் பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ கூட வீட்டில் கூட நடக்கும்ல, என்னமோ அப்படி இப்படிலாம் பண்ணால் அதுக்கு மட்டும் அப்படிப்பட்ட சட்டையை எடுத்து கொடுத்துருக்க, எனக்கு இப்படிப்பட்ட சட்டையை எடுத்து கொடுத்துருக்கே, இது சரியில்லையே அப்படிலாம் என்னென்னமோ போக வீட்டில் நடக்கிற மாதிரி. அதே மாதிரி நடந்துருச்சு. பஞ்சம்லாம் தீர்ந்து போச்சு, நல்லா மழை பெஞ்சிருச்சு. இவங்களும் ரிலீஃப்லாம் நிறுத்திட்டாங்க. கடைசியில் சிவபெருமானை கூப்பிட்டாங்க 2 பேருமே, இங்கே வாயா, என்ன அர்த்தம்? சிவனே இங்கே வாப்பா, அந்த பாரு சிவலிங்கமாக உட்காந்துருக்குற, சிவ பூஜை பண்ணிக்கிருக்கிறாங்க, என்ன அர்த்தம்? நான் 2 பேருமே பாட்டு படித்து தான் வாங்கினேன், என்ன இப்படி ஓரவஞ்சம் பண்ணுறா அப்படின்னு. அப்போ சொன்னார், திருநாவுக்கரசர் அப்பர் உளவார பணி செய்கிறார். என்னோட கோயிலுக்கு போனார்னா பாட்டு மட்டும் படிக்கிறது இல்லை, கை காலை வச்சு நல்லா யூஸ் பண்ணி நல்லா சேவை செய்கிறார். நீனும் என்னுடைய பக்தன் தான், நீ பாட்டு படிக்கிற, ஊர் ஊராக போகிற, அந்த மாதிரி உனக்கு காசு வேல்யூ கம்மி. இது என்னுடைய இதையும் சேர்த்து செய்கிறான், மெய் இந்த பாடியும் சேர்த்து அவன் சேவை செய்கின்றான் அப்படின்றது இது மாதிரி. அடுத்தவளை பார்த்தோம்னா கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதுக்கு அதிபத்த நாயனார் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு நம்ம டிஃப்ரெண்ட் இந்த கேட்டகரி. நம்மளுடைய இப்போ சொசைட்டியில் பார்த்தோம்னா சில பேர் மீன் விற்பாங்க, எப்படிப்பட்ட நம்மளுடைய உள்ளுணர்வு வேறு விதமாலாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் எப்படிலாம் அவங்க காட்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது கொஞ்சம் போல் பார்க்கலாம். அந்த இது அதிபத்த நாயனார், அவர் பார்த்தா மீனவர் குலத்தை சேர்ந்தவர், மீன் பிடிப்பார். அவருக்குள்ள ஒரே ஒரு ஆசை, ஒரு ஃபஸ்ட்டு மீனை எடுத்து சிவபெருமான் அர்ப்பணம் அப்படின்னு கொடுப்பேன் அப்படின்னு மனசால் நினச்சிட்டார். நம்ம அன்னை சாரதா தேவி இந்த ஆன்மீக புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க, அமுத மொழிகளில். நம்ம இந்த மந்திர தீட்சை வாங்கினவங்க, நல்ல பக்தர்கள், இவங்கெல்லாம் எப்படி செஞ்சால், எப்படி இருந்தால் நம்மளுக்கு தெய்வத்தினுடைய காட்சி கிடைக்கும் அப்படின்னு அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. என்ன வார்த்தைடானா, நீ என்ன சங்கல்பம் எடுக்கிறையோ அந்த சங்கல்பத்தை மாற்றக்கூடாது. இஃப் யூ டேக் ஏ ஸ்மால் ஒரு தாட்ஸ், ஒரு நினைப்பு, நான் இதை செய்வேன், நான் காலங்காத்தால் உணவு உண்பதற்கு முன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இப்போ 20-21 டைப் நான் மந்திரம் சொல்லுவேன். மினிமம் ஏதாச்சும் ஒரு மந்திரம், இவ்வளோ இல்லைன்னா ஒரு புரஸ்காரன் சொல்லுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணனா அது என்னானாலும் விடக்கூடாது. அந்த சங்கல்பத்தை அப்படி நிறுத்தினீங்கன்னா, நல்லா செஞ்சீங்கன்னா, கொஞ்சமாக பண்ணாலும் திடகாத்திரமாக அந்த 21, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 108 தான் ஒரு புரஸ்காரன், அதிகமாக பண்ணலாம். ஆனால் எவ்வளோ சங்கல்பம் வைக்கிறீங்களோ அதை கடைப்பிடிக்கணும். ஏன் அப்படின்னு அம்மா சொல்கிறேன். என்னடான்னா, தெய்வம் சோதிக்கும். சோதிக்கின்றது என்ன, நிறைய விதமான வேலைகள் வந்துடும். ஒரு நாளைக்கு பார்த்தா காய்ச்சலில் தொங்கிக்கிருப்போம், அம்மா நம்மளுக்கு பண்ணும் காஃபியும் கொண்டு வந்து கொடுப்பா. அப்போ என்ன ஆச்சு, அந்த மந்திரம்
அப்போ ஏதோ சுணங்கிக்கிட்டே நம்மளால் சொல்ல முடியுதா அப்படின்னு தெய்வம் பார்க்கும். அப்பவும் சொன்னமுடானா இவன்ட்ட ஸ்டஃப் இருக்குது, இவன்ட்ட ஒரு பெரிய உறுதி மனப்பான்மை இருக்கின்றது அப்படின்னு தெய்வம் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கும், நம்மளை யாருன்னு பார்க்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த இவர் ஒரே ஒரு தான் ஒரு மீனை எடுத்து நான் விடுவேன் சிவார்ப்பணம் அஸ்துன்னு. கடைசியில் அவனோட வலையில் மீன் கிடைக்கல. அந்த கடல் முழுசும் போனாலும் மீன் கிடைக்கல, சோதிக்கிறார். கடைசியில் என்ன, வீட்டில் பட்னி, வீட்டில் மனைவி மக்கள் எல்லாம் பட்னி. ஐயா என்னையா பண்ணுற, ஒரு மீனை கிடச்சா அதையும் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு வந்துடுற சிவார்ப்பணம், இங்கே என்னத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணிக்கிருக்கும் பொழுது கடைசி இறுதியில் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு தங்க கலர் வெரி காஸ்ட்லி ஃபிஷ் அது ஒன்று கிடைக்கிது, கோல்டன் ஃபிஷ் ஒன்று கிடைக்கிது. விற்றா கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஒரு நிறைய காசு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மீன் கிடைக்கிது. ஆனால் மீன் வந்து கிடைச்சாலும் என்ன பண்ணுவார், அவருடைய சங்கல்பம் முதல் மீனை நான் சிவ அர்ப்பணம் அஸ்துன்னு விடுவேன். அவர் மனசுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, வீடு பஞ்சமாக போச்சு, சாப்பாடு இல்லை, இன்றைக்கி வீட்டுக்கு போய் காசு கொடுக்கலன்னா பிள்ளையெல்லாம் சாகிற மாதிரி நிலைமையில் இருக்குது. இருந்தாலும் சிவன் பார்த்துக்கொள்வான், அவன் இருக்கிறான், அவனும் ஒருத்தர் இருக்கிறான், நிச்சயமாக காப்பாற்று. இவ்வளவு காலமும் நான் ஃபஸ்ட்டு மீனை கொடுப்பேன், இப்போவும் கொடுக்குறேன், ஃபஸ்ட் ஃபீஸ் அதை எடுத்து சிவார்ப்பணம் மஸ்துன்னு தண்ணிக்குள்ளே விட்டுறாரு. அப்போ தான் சிவபெருமானும் பார்வதியும் காட்சி கொடுக்குறாங்க. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சங்கல்பம். நந்தனர் சாதாரண ஒரு தோல் செய்யக்கூடியவங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அவர் சும்மா திருப்புன்கூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம், ஒரு கோயில், சிவன் கோயில். சிவபெருமான் அந்த மறைச்சிட்டு நந்தி நிற்கிது, நம்ம போனோம்ல சிவபெருமான் முன்னாடி போய் நந்தி இருப்பார். அந்த நந்திக்கிட்ட சொல்கிறார், ஓரத்தில் சைடில் போப்பா அப்படின்றார். அவ்வளோ பக்தி, சைடில் நில்லு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவர் கோயிலுக்குள்ளே போய் கும்பிட அந்த காலத்தில் நிறைய ரெஸ்ட்டு, அதனால தானே பாரதம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டோம், அடிமையாகி போயிட்டோம். அந்த உள்ளே போகக்கூடாதுன்றக்காக நந்தி மறைச்சி இருக்கிறனால சிவபெருமானை பார்க்க, சிவலிங்கத்தை பார்க்க முடியல. நந்தி பெருமானே ஓரத்தில் நில்லுப்பான்னு சொன்னோன்னே சல்லுன்னு விலகி போயிடுச்சு. இப்பவும் இருக்குது அந்த திருப்புன்கூர் போய் பார்த்தீங்கடான்னா நந்தி சிவலிங்கத்துக்கு நேராக இருக்க மாட்டார், சைடில் இருப்பார். அப்போ விலகின நந்தி இன்னமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள் கூட அவ்வளோ பக்தி அவனுக்கு. அவர் தான் இன்னொரு பேர் திருநாளை போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு போகிறேன், சிதம்பரத்துக்கு நாளைக்கு போகிறேன் நாளை, அதனால் அவருக்கு பேர் திருநாளை போவார். இன்னொருத்தர் திருவோடு கொடுப்பார். அந்த அந்த காலத்தில் அந்த மண் களிமண்ணில் வேலை செஞ்சு பானை விற்கிறவர். அவர் அந்த சிவனடியார்கள் வந்தார்னா ஒவ்வொரு சட்டி கொடுப்பார், அந்த பிச்சை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி சட்டி கொடுப்பார். அந்த ஒரு சின்ன ஒரு சங்கல்பம். அவர் வந்து திருநீலகண்டர் இந்த சட்டி கொடுப்பார். அதுலேயே அவருக்கு அவ்வளோ பெரிய ஆள் ஆகி என்னமோ ஆகி கடைசியில் சிவபெருமானுடைய காட்சி கிடச்சிருக்குது. இந்த மாதிரியாக ஒரு சாதாரண ஒரு சேவை செய்து அந்த அம்மா மங்கையர்க்கரசியார் அம்மா இப்படி. அப்புறமேட்டு நம்ம பாண்டிய மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் நம்ம ராஜசேகர பாண்டியன் அப்படின்றவர், அவர் பரதநாட்டியம் ஆடுறேன்னு அந்த பரதநாட்டியத்தில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு, இப்பவும் போனீங்கன்னா மதுரையில் சிவபெருமான் அந்த இது பார்த்து வெள்ளி அம்பலம், வெள்ளினால் ஆன நடராஜரை பார்க்கலாம். நல்ல அழகாக இருக்கும், பெரிய நடராஜர், வெள்ளினால் செஞ்சுருக்கும். அந்த நடராஜர் டான்ஸ் ஆடின கோலத்தில் இருப்பார். இவர் அவ்வளோ பக்தர், அனோனியம், ரொம்ப அவ்வளோ பக்தி. பெருமானே உனக்கு கால் வலிக்குது, காலை மாற்றி ஆடு அப்படின்வார். முயலகன் அந்த அசுர மேலே ஒரு காலை ஊண்டிட்டு டான்ஸ் ஆடுக்குன்னவர், உனக்கு இவ்வளோ காலமாக நீ ஒரே காலில் நின்றுக்கிருக்கிற, எனக்கு எவ்வளவு பெயின் இருக்குன்னு எனக்கு தெரியுது, இப்போ நீ காலை மாற்றி ஆடு அப்படின்னு சொல்லி வேணுன்னே டபக்குன்னு மாற்றிடுவார். இது உயிர் எப்படி பாருங்கள். அது நம்ம சிலையாக பார்க்குற கோயிலுக்கு போனால் அப்படி இல்லை, அது ஒரு தெய்வமாக நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி அது கல்லிடானோம்னா அது அப்படியே தான் நிற்கும். இல்லை அது அம்மா ஆதிபராசக்திடானா ஆதிபராசக்தியை நமக்கு காட்சி கொடுப்பா. அந்த மாதிரி அவர் சிவபெருமான் சொன்னோடனே நடனம் மாற்றி ஆடுறார். அந்த மாதிரி அது ராஜசேகர பாண்டியனுக்கு கொடுத்தது. இன்னொன்று கலெக்டர் அறிவார். இப்போ பூஜை பண்ணுறாங்க, வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க,
அகர்பத்தி காட்டுறீங்க, ஏதோ காலங்காத்தால ஒரு சின்ன பூஜை பண்ணுறீங்க. அந்த கலற்றறிவாருக்கு டெய்லி பூஜைலாம் முடிஞ்ச உடனே சிலங்க சவுண்டு, அந்த சிவபெருமான் காலில் சிலங்க இருக்குது இல்லையா, அதை ஒரு ஆட்டுவாராம். கட 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 அப்படி ஒரு அழகான மியூசிக் ஒன்று வரும். அப்படின்னா சிவபெருமான் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டார். ஸோ அந்த மாதிரி அந்த சிலம்பு சவுண்டை கேட்கும். கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிடுவார். ஒரு நாள் கேட்கல, என்னடா இது இன்றைக்கி என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்புறம் நைட்டில் வந்து கனவுல சொல்லப்பா, உன் பூஜைலாம் நல்லா தான் நடந்துச்சு, சரியாக தான் நடந்துச்சு, ஆனால் என்னோட சுந்தரன் ஒரு பாட்டு படித்தான், பாட்டுல நான் மயங்கி போயிட்டேன் கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள், நம்ம பாடுற பாட்டில் தான் நீங்கள் எல்லா பேரும் எவ்வளோ அழகாக அற்புதமாக தாளங்கள்லாம் கொட்டிக்கிட்டு எல்லாமே பாட்டு படிக்கிறீங்க. அந்த பாட்டில் அவர் அப்படி மயங்கி போயிருப்பார். அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும், ஒன்று சேர்ந்து சவுண்டாக நல்லா அந்த ராகத்தோட மெட்டோட படிக்கணும். படித்தாதான் சிவபெருமான். இந்த மாதிரி சுந்தரன் படிக்கிற பாட்டில் நம்ம வந்து மயங்கி போயிட்டேன், அதனால தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு, யாரா அந்த சுந்தரர் அப்படின்னு சுந்தரர் தேடி பிடிச்சி நண்பனாகி அவரும் சிவபுத்தனாகி பெருசாக ஆகிறாரு. அந்த நம்ம கலற்றறிவார் சேரமான். அதே போல் சோழ நாட்டிலையும் ஒருத்தர் கண்டாரி தத்தர் அப்படின்னு ஒரு சோழ மன்னனுடைய புதல்வன், அவருக்கும் இதே மாதிரி சிலம்பொலி கேட்குமா. அவர் என்னடா ஒரு நாள் பார்த்தா டெய்லி சிலம்பொலி கேட்கும், நீ கேட்கல என்ன அர்த்தம்னா, சேத்தனார் அவரும் ஒரு சிவபக்தர். ஏன்னா இன்றைக்கி சிவபக்தர் பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். நாயன்மார்கள் மட்டும் சொல்லலை, இவங்களும் இருக்கிறாங்க. சேத்தனார் என்னடானா சாதாரண விறகு வெட்டின காசில் அந்த கூழ் செய்வாங்க அந்த காலத்தில், களி. அந்த களியை கொடுப்பார், அந்த வர கொஞ்சம் போல் எடுத்து அந்த வர சிவபக்தர்களுக்கு கொடுப்பார். அது சின்ன தொண்டு. ஒரு நாள் சிவபெருமானே யார் வரலன்னொன்னே இவர் அழுது புலம்புவார். களி சாப்பிட்றதுக்குனே வந்து களி சாப்பிடுவார் சிவபெருமான். களி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டாருன்னு எப்படி தெரியும், சிதம்பரத்தில் கோயிலை திறந்தால் மேலு சட்டை எல்லாமே அவர் போட்டிருக்கிற இந்த பூஜாரி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு காலுகள் எல்லாமே களி தூளாக இருக்குது. யாரா வந்து அந்த பூட்டின கோயிலுக்குள்ளே எப்படி வந்தாங்க, யார் வந்தான்னு நிறைய அப்படி விசாரித்து பார்த்து அரசன்ட்ட போய் அதை விசாரித்து பார்த்தா ஏதோ களி சாப்பிட்ருக்கிறாரு சிவபெருமான் அப்படின்னு. கடைசியில் கனவுல சொல்கிறாரு, இந்த மாதிரி சேந்தனார் அப்படின்றவர் எனக்கு களி பண்ணி கொடுத்தாரு, நேற்று நான் களி சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு உணவுப் பொருள்னாலும் நம்ம படைக்கிறது பக்தியோடு படைச்சோம்டான்னா தெய்வம் சாப்பிடுது. உங்களுக்கு தெரியும், பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமா பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனக ஐ ஈட் அப்படின்னே இருக்குது பகவத்கீதையில். அந்த மாதிரி நான் யார் பக்தியோடு கொடுக்குறானோ, பெரிய அண்டாவாக வச்சு பக்தி இல்லைடானா ஒரு பிரயோஜனம் இல்லை, நிறைய பூவாக கொட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நாளும் பக்தியோடு கொடுத்தோம்னா நம்ம தெய்வம் வந்து அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கின்றது அப்படின்றது. அப்படியே நிறைய இந்த மாதிரி நாயன்மார்களில் இவங்களாம் இந்த பூ கொடுக்குறது, பூ மாலை கட்டுறது. உங்களுக்கு வந்து குங்குளிய கலைய நாயனார், குங்குளின்னா சாம்பிராணி, அவர் இருக்கிற வீட்டெல்லாம் விற்று சாம்பிராணியை புகையை வாங்கி வாழ்நாள் முழுசும் சாம்பிராணி புகையாக போகிறாரு சிவபெருமானுக்கு. ஒரு சின்ன தொண்டு தான். அந்த அம்மானுடைய நகையும் கலத்தி தாலியில் எல்லாத்தையும் அந்த அம்மா கழட்டி கொடுத்துருச்சு. கணவன் ஒரு பக்தியோடு இருக்கிறான்னு சொல்லி அதையும் கழட்டி கொடுத்துரு, அதையும் விற்று சாம்பிராணியை வாங்கி சாம்பிராணி புகை போகிறார். குங்குளியம் அது பேர், அது தமிழில் பேர் குங்குளியன்றது அந்த சாம்பிராணி. அந்த புகை போட்டு 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 கடைசியில் எல்லாம் போச்சு. அந்த சிவபெருமான் அதில் ஆனந்தம் அடைஞ்சு அவருக்கு காட்சி கொடுத்து அந்த வீட்டிலலாம் அவ்வளவு தூரம் ஒரு பெரிய பக்தர்கள் பக்தி ஆக்கிறாரு. அவர் தான் அந்த நம்ம அந்த சிவன் கோயிலில் சிவலிங்கம் சாஞ்சிருக்கும். இது அந்த நாட்டு சோழ மன்னன் 10,000 யானைகளெல்லாம் வச்சு இழுத்து நேராக்கணும்னு பார்த்துட்டு கூட அந்த லிங்கத்தை நேராக்க முடியல. எவ்வளோ ஆணைகள் இழுத்துமே சிவலிங்கத்தை நேராக்க முடியல.
இவர் என்ன நடக்குது அப்படின்னு போயிட்டு அந்த குங்குலி கலைய நாயனார் போய் தான் கழுத்தில் ஒரு சின்ன பூ மாலை ஒன்று அப்படி கட்டிக்கிட்டு லிங்கத்தையும் கட்டிட்டு பெருமானே நேரம் ஆகப்பா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. இந்த லிங்கம் நேரம் வந்துடுச்சு பாருங்கள். இது பக்திக்கு தான் சிவலிங்கம். பக்தியோடு நம்ம கும்பிட்டோம்டானா நம்ம ஐயனை பார்க்க முடியும் என்பது இந்த இவங்களுடைய இதிலேருந்து பார்க்கலாம். சின்ன சின்ன ஒரு சேவையினாலேயும் நம்ம அவரை மகிழ்விக்கலாம். சின்ன பூஜையில் அவர் மகிழக்கூடியவர் சிவபெருமான் என்பதை கூறிக்கொண்டு இந்த இதுக்கு வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி கூறி, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி, எல்லாம் வல்ல பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர், சிவபெருமான் உங்களுக்கு அருள்பாலிக்க பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அறிவோம் தத் ஸ்ரீராமகிருஷ்ண அர்ப்பணமஸ்து.